உக்ரைன் மக்களுக்கு யார் எதிரி அப்படின்னு கேட்டோம்னா, ஒட்டுமொத்த உலகத்திலயும் சூடம் ஏத்தி சத்தியம் பண்ணுவாய்ங்க. யாரு? ஜெலன்ஸ்கிய பார்த்து தான் சொல்லுவாய்ங்க. இந்த பையதான்ப்பா அந்த ஒட்டுமொத்த நாட்டையும் நல்லா இருந்த நாடுப்பா, கெடுத்து புட்டாய்ங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கிய பார்த்து சொல்வார்கள். ஆனா, அந்த மக்களுக்கு உண்மையான எதிரி ஜெலன்ஸ்கி. ஜெலன்ஸ்கிய காட்டிலும் கொடுமையான எதிரி அப்படிங்கிறது சுத்தி உள்ள நாடுகள் தான். காரணம் இந்த ஆள நேரடியா அமெரிக்கா ட்ரிகர் பண்ணுவான். அது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா மறைமுகமா இந்த ஆள ட்ரிகர்லயே வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா, சாட்சாத் ஐரோப்பிய தலைவர்கள் தான். ஒரே காரணம் தான். ஜெர்மனிக்கு ரஷ்யா கிட்ட வாங்கின அடி, பிரான்சுக்கு நம்மளால அடிக்க முடியல, ஜெர்மனிய ரஷ்யா அடிச்சுப்புட்டானே அப்படிங்கிற கோபம். இந்த மாரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கதை. கடந்த கால வரலாறு, ரஷ்ய எதிர்ப்பு, ரஷ்யாவோட அனுசரணையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே ரஷ்ய எதிர்ப்புங்கிறது அப்படியே எரிமலை மாரி வெடிக்க தயாராகிற எரிமலை மாரி கடந்துகிட்டே இருப்பான் எல்லாத்துக்கு. அதுதான் இப்ப வேலைய காட்டுது. நல்ல ஒரு நாடு சிக்கிருச்சு. ரஷ்யா பரந்த நிலப்பரப்பு கிட்ட சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. காரணம் உக்ரைனா ஐரோப்பால வச்சு பெரிய நாடு. ரஷ்யா இறங்கி சண்டை போட்டு வர்றதுக்கு வருஷ கணக்குல ஆகும். இத தூண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். என்ன இப்ப பிரச்சனை? நம்ம யுத்தத்துல இல்ல. ஆனா யுத்தத்த ஃபீல் பண்றோம். யுத்தத்திலே இருக்கிறவன் என்ன கதியாவான்? அது நம்ம ஆகலைல்ல. யுத்தத்த தானே ஃபீல் பண்றோம். கூட கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவோம். அப்படிங்கிற மாரி, அப்ப அப்ப இந்த யுத்தத்த நிக்காம தட்டி விடுறதுக்கு ஒரே காரணம் ஐரோப்பிய தலைவர்கள் தான். ஜெலன்ஸ்கி தொடர்ந்து அடி வாங்குறாரு. என்னா பண்றாருன்னே தெரியல. மானே, தேனே, பொன்மானேன்னு எல்லாத்தையும் போட்டு பாத்துட்டாரு. திருப்பி மானே, தேனே, பொன்மானேன்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆயுதங்கள் வேணும். ட்ரம்ப் படார்ன்னு தரமாட்டேன் போடா அப்படின்ருவாரு. ஆனா, ஜெலன்ஸ்கியோட தாக்குதல் அப்படிங்கிறது இப்ப ஏறக்குறைய ஒரு 100 ஆளில்லா விமானங்கள், அடுத்து ஒரு 150 ஆளில்லா விமானங்கள், இப்போ ஒரு 112 ஆளில்லா விமானங்கள் அப்படின்னு சரஞ்சரமா இறக்கிக்கிட்டே இருக்காரு. எங்க இருந்துயா இறக்குற அப்படின்னு கேட்டா, கட்டாயம் இந்த பயலுக தான் சப்ளை பண்ணியிருப்பாய்ங்க. எதற்கு அப்படின்னா, இந்த யுத்தம் நிக்கக்கூடாது. இத தொடர்ந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். அமெரிக்காவ பொறுத்தவரையும் ஒரு யூனிஃபார்மா தந்துகிட்டே இருப்பாய்ங்க. உள்ளுக்குள்ள பம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க. யுத்தத்த தீவிரமா நடத்துறதுலாம் உன் தலையெழுத்து. நீ 100 கேட்டா, நான் 60 தந்துட்டேன். இதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான். ஆனா ஐரோப்பா இதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆட்டுக்கு, நாங்க 16 தர்றோம். எப்ப தருவோம்? அப்படியே உன் கையில ஒண்ணுமே இல்லைங்கப்ப, டக்குனு ஒரு 16 தந்துருவோம். நீ வச்சு மேனேஜ் பண்ணிக்க. ஏன்டா டேய்! இதெல்லாம் யுத்தத்துக்கு சரிப்படுமாடா? எதுக்குமே சரிப்படாதேப்பா! அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு சரிப்படணும்னு ஒண்ணும் தேவையில்லையே. உக்ரைன் நாசமா போட்டும், கூடவே ரஷ்யாவும் கஷ்டப்படட்டும். நாங்க அப்படியே ஜம்முன்னு பின்னாடி நின்னுக்குவோம். இப்படித்தான் சத்தியமா இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. காரணம் இப்ப இவர்கள் தரக்கூடிய ஆளில்லா விமானங்கள் தர்றது மட்டும் கிடையாது. இதெல்லாம் எடுத்துட்டு போய் ரஷ்யாவுக்குள்ளேயே தாக்குன்னு சொல்லி தான் தரார்கள். 100, 112, 150 எல்லாம் ரஷ்யாவுக்குள்ள தான் அனுப்புறார்களே ஒழிய, களத்துல ரஷ்ய படைகள நோக்கி அனுப்புனா கூட ரிசல்ட் கிடைக்கும்டா. அட்லீஸ்ட் 1, 2 இடத்துலயாச்சும் மைலேஜ உருவலாம். ஆனா, ஒட்டுமொத்தமா ரஷ்யாவுக்குள்ள போயி, இப்படி 350 ஆளில்லா விமானங்களுக்கு மேல இறக்கறதுனால, நமக்கு தெரிஞ்சு கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்திலயும் தெரிஞ்சு, ஒரு மைலேஜும் கிடையாத விஷயம் தான். ஆனா பண்றதுக்கு காரணம், உக்ரைன் பின்னாடி இருக்க ஐரோப்பா. ஐரோப்பா இது மட்டும் பண்றதில்ல. அமெரிக்காட்டயும் போயிட்டாய்ங்க. ட்ரம்ப் கிட்டயே போயிட்டாய்ங்க. போயிட்டு, முதல்ல யுத்த நிறுத்தம்னு அறிவிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைன்னு பேசலாம் அப்படின்னாய்ங்க. அந்த ஆள் பதிலே சொல்ல. போடா கோமாளி அப்படின்ட்டு போயிட்டாராட்டுக்கு. உடனே பொங்கி எழுந்துட்டாய்ங்க. ஒண்ணு கூடி சொன்னோம்னா, ஒவ்வொருத்தனா சொல்ற கண் தானே. ஒண்ணு கூடி சொன்னா எப்படி பார்த்தாலும் G7, நேட்டோலாம் இருக்கு. கிளம்பி போறேன்னாலும் சொல்லிட்டு தானே முடியும். அதனால ஒண்ணு கூடி சொல்லுவோம் அப்படின்னு ஒண்ணு கூடி சொன்னாய்ங்க. என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் விசித்திரமா மாறிட்டாய்ங்க. எந்த நிபந்தனையும் இல்ல. அப்படியே யுத்தத்த நிறுத்துறோம் அப்படிங்கிறது தான். அட கோமாளி பயலே! இவ்வளோ சிரமப்பட்டு, இவ்வளோ இழப்புகள சந்திச்சு, உலக அரங்குல தனிமைப்படுத்துற மாரி அந்த டெட்லைனுக்கு போயிட்டு திருப்பி எந்திரிச்சு வந்து மிதி மிதின்னு மிதிச்சு, உக்ரைனுக்குள்ள கொடிய பறக்கிற ரஷ்யா அப்படியே கொடிய அவுத்துட்டு, பொத்துனாப்புல பின்னாடி ரஷ்யா பார்த்து போகுமா அப்படின்னு கேட்டா, வாய்ப்பே இல்ல. ஆனா அமெரிக்காட்ட இப்படி சொல்றாய்ங்க. இத நீங்க அழுத்துங்க. அழுத்தம் குடுங்க. ஃபுல் பிரஷர இறக்குங்க முதலாளி. மத்தெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ருப்பாங்களாட்டுக்கு. அவரு ஃபுல் பிரஷர் டாரிஃப் வரல. உன்ட்ட தான்டா இறக்க போறேங்கிற மாரி, ரஷ்யாவெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. அவன் முன்னேறி போயிருக்கான். நல்ல மைலேஜோட நிக்கிறவன போயி, ஒண்ணுமே இல்ல பொத்துன்னு போட்டு பின்னாடி வான்னா, அவன் சப்புன்னு நம்மள பார்த்து அடிப்பான் பார்த்துக்க. "மொதல்ல உனக்கு டாரிஃப் எவ்வளோ போட்டேன்? கூட கொஞ்சம் போடலாம். அப்படினால தான் நீ பிஸியா இல்லாம இங்கிட்டு வந்து வாலாட்டிக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவ கதி கலங்க வச்சிருக்காரு. ஆ ரஷ்யாவுக்கு நான் எந்த பிரஷரும் போட மாட்டேன் அப்படின்ட்டாரு. என்ன ஒண்ணு, ட்ரம்ப் அத அடிச்சு சொல்லும்போது தான் எல்லாருக்கும் ஒரு பதட்டமே வருது. ஏன் அப்டின்னா, நாளைக்கு இவரு அப்படியே மாத்தி பேசிருவாரே அப்படின்னு.
ஆனா வேற வழி இல்ல. இப்போதைக்கு ட்ரம்ப் அந்த சேனல் தான் எடுக்கணும். ஏற்கனவே போப்பு கிட்ட போங்கன்ட்டாரு. இப்ப நான் ரஷ்யாவுக்கு பிரஷரே போட மாட்டேன்னு ஐரோப்பாவ பத்தி விட்டது இல்லாம, அடிஷனல் இன்சென்டிவ் மாரி டாரிஃப தூக்கிட்டு உன் ஊருக்கு சொல்லிட்டு வரேன். ஜாக்கிரதையா இரு அப்டின்ட்டாரு. ஏன்டா தலையிட்டோம் அப்படின்னு ஐரோப்பா இப்ப ஃபீல் பண்ணும். ஆனா இப்படி ஃபீல் பண்ணுவாய்ங்க. ஆனா திருந்துவாய்ங்களான்னு கேட்டா திருந்த மாட்டாய்ங்க. ஃபீல் பண்ணுவாய்ங்க. திருப்பி இன்னைக்கு திங்கட்கிழமைங்கிற மாரி மறுநாள் அங்கிட்டு கொஞ்சூண்டு ஆயுதத்த குடுத்துறது. அதுக்கு மறுநாள் ட்ரம்ப் கிட்ட வந்து இதே சங்கதிய பேசுறது. இத விட்டா இவனுங்களுக்கும் ஒண்ணும் தெரியாது. ஜெலன்ஸ்கிக்கு ஒண்ணும் தெரியாது. அப்பாவி மக்கள் உக்ரைனியர்கள் தான். ஆனா உக்ரைனியர்களுக்கு யுத்தம் முடிஞ்சா பாதி உக்ரைனியர்களுக்கு ஒரு வலுவான எதிர்காலம் இருக்கு. காரணம் ரஷ்யா பிடிச்ச இடத்துல மிகப்பெரிய அளவுல ஆஃபர்கள்லாம் பண்றதுக்கு தயாராயிட்டார்கள். ஃபண்டே ஒதுக்கிட்டாய்ங்க. ரஷ்யால இருந்து ஆட்கள் போய் அங்க குடியேறுறது, அங்க உள்ள ஆட்கள் அங்க வளமா பொழைக்கிறது, இந்த மாரி பல விஷயங்களுக்காக ஃபண்டே ஒதுக்கீடு பண்ணி, பெரிய அளவுல அந்த இடங்கள பாதுகாக்கிறதுக்கும் புதிய படை தளபதிலாம் போட்டார்கள். அஃபென்ஸ்ல போறதுக்கும் புதிய படை தளபதிலாம் போட்டு, ரெடி பண்ணி கருங்கடல்ல இருந்து புதுசா ஒரு மிசைல தட்டி விட்டுருக்கார்கள். சுமார் 600 கிலோமீட்டர் சும்மா கில்லி மாரி போய் டார்கெட்ட தாக்கிருச்சு. அடுத்து லைவ் டெமோக்கு தயாராயிரும். இப்ப ஏறக்குறைய சோதனை ஓட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சாட்டுக்கு. முடிஞ்சு போய் ஃபைனல் டெஸ்ட், ப்ரூவன் டெஸ்ட் மாரி பிச்சுக்கிச்சு மிசைலோட பெர்ஃபார்மன்ஸ். அடுத்த டெஸ்ட் எங்க? அடுத்த டெஸ்ட் கிரீன் ஜோன் உக்ரைனுக்குள்ள தான் அப்படின்ட்டார்கள். உக்ரைனுக்குள்ள அப்படின்னா வழக்கம் போல சைரனை தட்டி விடுவோன்னு ஜெலன்ஸ்கி அப்படியே பேசாம ஜம்முன்னு சுத்தி இருக்கலாம். ஆனா கிரீன் ஜோன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெலன்ஸ்கியை சுத்தி தான் அந்த மிசைல் டெஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறதா லைவ் டெஸ்ட். இதோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிங்கடா. 12 நாளா ஒரே அக்கப்போர். ஆளில்லா விமானத்த வச்சுக்கிட்டு 150, 100, 112 அப்படின்னு வரிசையா 2 வார காலங்களா இந்த பயலுகளோட அக்கப்போர் தாங்கவே இல்ல. இனி புதிய மிசைல் கிரீன் ஜோனை நோக்கி போகும்போது 12 நாள் ரொம்ப அடிபட்டோமோ அப்படின்னு ஜெலன்ஸ்கி உட்கார்ந்து ஃபீல் பண்ணுவார். அதுவும் பங்கருக்குள்ள உட்கார்ந்து தான் ஃபீல் பண்ணுவார். 2 நாள் கழிச்சு வெளில எந்திரிச்சு பழையபடியே சேட்டையை கொடுப்பார். ஆனா அப்படி பழையபடி சேட்டையை கொடுக்கும்போது கூடுதலான நிலப்பரப்புக்குள்ள ரஷ்ய படைகள் நுழைஞ்சிருக்கும். ஆபத்த உணர்ந்து அப்பயாச்சும் பின்வாங்குறாரான்னு பார்ப்போம்.